வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 42,000 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 3,50,00,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 42,000 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அசாம்கரில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இதே நிகழ்ச்சியில் அசாம்கரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைத்து உரையாற்றுகிறார். பின்னர் சுஹேல்தேவ் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பார்வையிட உள்ளார். முன்னதாக நேற்று மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் இருந்து தனது சொந்த தொகுதியான வாரணாசி வந்தடைந்த பிரதமர் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தார். பின்னர் அங்குள்ள விருந்தினர் இல்லத்தில் தங்கிய பிரதமர் பிஜேபி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து தேர்தலுக்கான முன் தயாரிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் பெட்டிகளுக்கான வடிவமைப்பை பெங்களூருவில் உள்ள பாரத் எர்த் மூவர்ஸ் பொதுத்துறை நிறுவனத்தில் நேற்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார். படுக்கை வசதி கொண்ட முதலாவது வந்தே பாரத் ரயில் அடுத்த சில மாதங்களில் தயாராகிவிடும் என்று அவர் கூறினார். ராஜதானி உயர் வகுப்பு ரயிலில் உள்ள வசதிகளை காட்டிலும் அதிகமான வசதிகள் புதிதாக தயாரிக்கப்பட உள்ள படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலில் இருக்கும் என்று பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு சாந்தனு ராய் கூறினார். உலகத்தரம் வாய்ந்த வசதிகளால் ரயில் பயணிகள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் ரயில் பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்தியாவை பல்வேறு துறைகளில் தற்சார்பு மிக்க நாடாக மாற்றுவதோடு 2047ஆம் ஆண்டு வளர்ந்த நாடாக உருவாகவும் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நாராயண் ராணே தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று பல்நோக்கு கண்காட்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா வளர்ந்த நாடாக உருவாவதற்கு அனைத்து துறையினரும் தங்களது பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உற்பத்தியாளர்கள் தங்களது பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் நேரத்தை குறைப்பதன் மூலம் லாபத்தை அதிகரிக்க முடியும் என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையில் புதிய தொழில்நுட்பத்தை அமல்படுத்தவும் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கவும் மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய மக்களின் வசதிக்காக நாடு முழுவதும் 3,50,00,000 வீடுகளை மத்திய அரசு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டிக் கொடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மகளிர் தினத்தன்னைக்கு மகளிர்களுக்கு ஒரு சிறந்த பரிசை கொடுக்கணும் என்பது நம்முடைய பிரதமர் அவர்கள் கேஸ் விலை குறைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த 10 ஆண்டுகளில் பெண்கள், சகோதரிகள், தாய்மார்களினுடைய மேம்பாட்டிற்காக மட்டுமே 3.5 கோடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் பிரதமர் அவர்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 கோடி பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 400 ரூபாய் சப்சிடி கொடுக்கப்படுகிறது கேஸுக்காக. வரலாற்று சிறப்பு மிக்க இடஒதுக்கீடு புதிய பாராளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. மக்களவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவரது ராஜினாமாவை அடுத்து 3 பேர் கொண்ட தேர்தல் ஆணையத்தில் 2 இடங்கள் காலியாக உள்ளன. ஏற்கனவே தேர்தல் ஆணையராக இருந்த திரு அனுப் சந்திர பாண்டே கடந்த மாதம் ஓய்வு பெற்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. ஆகாஷ்வாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் 3 ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும், ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை பட்டய படிப்பும், தமிழில் மொழி வளம், ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதியுடையவர்கள் applications.prasarbarati.org என்ற இணையதளத்தில் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை prasarbarati.gov.in/pbvacancies என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம். வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 9 தொகுதிகளும், புதுச்சேரியில் 1 மக்களவைத் தொகுதியும் அக்கட்சிக்கு ஒதுக்குவது என்று இரு கட்சிகளுக்கு இடையே நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி இறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் திமுக 21 இடங்களிலும், காங்கிரஸ் 9 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 இடங்களிலும், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 3 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகரில் உள்ள சுப்பையா நாடார் அரசு பள்ளி வளாகத்தில் பள்ளி கல்வித்துறை மூலம் 2 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 10 வகுப்பறைகள் கட்டுவதற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், 2 பேரிடர்களை மாநிலம் கடந்த ஆண்டு சந்தித்த போதும் மாநில பட்ஜெட்டில் மூலதன செலவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் என்றாலே குடிநீர் தட்டுப்பாடு உள்ள நகரம் என்ற நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். அரசின் முன்முயற்சியால் இந்நகரில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் துரந்த் பகுதியில் இரு நாடுகளின் பாதுகாப்பு படையினருக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்து துணை பிரதமர் வின்ஸ்டன் பீட்டர் 4 நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். தேனி மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் வங்கிகளில் வாராக்கடன் தொடர்பான 1947 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் வனப்பகுதியில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தூத்துக்குடி அருகே உள்ள பேரூரணி கிராமத்தில் உறவினர்களுடன் குளத்தில் குளிக்கச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கல் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அருகே மாநில அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் நேற்று திறந்து வைத்தார். உலக புகழ்பெற்ற ஆழித்தேர் திருவிழாவை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு இம்மாதம் 21ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள மகளிருக்கான நவீன உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேற்று திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. பாரிஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்திய இணை 21-13, 21-16 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் காங் ஹியூக் சி சுங் ஜாயை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் தாய்லாந்து வீரரிடம் தோல்வியடைந்தார். இருப்பினும் இந்த போட்டியின் அரையிறுதி வரை லக்ஷ்யா சென் முன்னேறியதால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் அவருக்கு கூடுதல் புள்ளிகள் கிடைத்துள்ளன. ISL கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. இன்றிரவு நடைபெறும் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. பிரீமியர் லீக் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 42,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவுற்ற பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 3,50,00,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.
தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.